எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியை தான் பார்க்க போறோம். நீங்க எந்த வகையான தேவதை அப்படிங்கிறது தான். ஆமாங்க, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளயுமே ஒரு தனி அழகு, தனி குணம், தனி சக்தி இருக்கு. இதை அடிப்படையா வச்சுதான் பெண்களை 6 வகையா பிரிச்சிருக்காங்க. அதுல நீங்க எந்த வகைன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்க்க போறது ஆல்பா பெண், தலைவின்னு சொல்லலாம். இவங்க தான் நம்மளோட டீம் லீடர். மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கவே மாட்டாங்க. தான் மனசுக்கு என்ன சரியோ அதை துணிஞ்சு செய்வாங்க. நான் இதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா செஞ்சு முடிப்பாங்க. மத்தவங்க இவங்களை பார்த்தாலே ஒரு மரியாதை வரும். அப்போ நீங்க ஒரு ஆல்பா பெண்ணா? அடுத்து பீட்டா பெண், ஆதரவு ராணின்னு சொல்லுவாங்க. இவங்க நம்ம எல்லாருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. இவங்க ரொம்பவே அன்பானவங்க, அக்கறை உள்ளவங்க. இவங்க இல்லாம ஒரு டீம்ல நம்ம இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஃபீலிங்ஸை ரொம்பவே புரிஞ்சுக்குவாங்க, நமக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க, நம்மளோட சப்போர்ட் சிஸ்டம்னே சொல்லலாம். நீங்க ஒரு பீட்டா பெண்ணா? மூணாவது இப்போ நம்ம பார்க்க போறது டெல்டா பெண். இவங்க நம்முடைய அமைதியான புயல். இவங்க ரொம்பவே அமைதியானவங்க, ஆனா உள்ளுக்குள்ள பயங்கர பலமா இருப்பாங்க. சண்டை சச்சரவுன்னா அதுல இருந்து விலகி அமைதியான வாழ்க்கைய வாழ விரும்புவாங்க. இவங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க. எந்த வேலையை கொடுத்தாலும் ரொம்பவே பொறுப்பா செஞ்சு முடிப்பாங்க. அவங்க வெளியில அதிகமா தெரிய மாட்டாங்க, ஆனா அவங்க இல்லாம சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது. நீங்க ஒரு டெல்டா பெண்ணா? அடுத்து நம்ம பார்க்க போறது காமா பெண். இவங்க விதிமுறைகளை உடைப்பவர், டென் செட்டர் அப்படின்னு சொல்லலாம். யாராலையும் இவங்கள மாத்தவோ ஏமாத்தவோ முடியாது. இவங்க ஒரு தனித்துவமா இருப்பாங்க. இவங்க சமுதாய விதிமுறைகள்லாம் உடைச்சி நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்றவங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒமேகா பெண், கனவு உலக இளவரசின்னு சொல்லலாம். இவங்க தான் நம்மளோட கலை மனசு கொண்ட இளவரசி. இவங்க ரொம்பவே ஆழமா யோசிப்பாங்க, கனவு உலகத்துல வாழ்ற மாதிரியே வாழ்வாங்க. மத்தவங்க எவ்வளவு வேகமா ஓடினாலும் தன்னுடைய வேகத்துல ஓடி மகிழ்ச்சியா வாழ்வாங்க. இவங்க நிறைய பேர் கூட பழகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, ஆனா பழகினா ரொம்பவே ஆழமான அது ஒரு பந்தமா இருக்கும். இவங்க ஒரு கலைஞர், கவிஞர், சிந்தனையாளர். நீங்க ஒரு ஒமேகா பெண்ணா? அடுத்து கடைசியாக சிக்மா பெண். இவங்க தனி ராஜாத்தின்னு சொல்லலாம். இவங்க ஒரு ஓனாய் பெண் மாதிரி. இவங்க யாரையும் சார்ந்து இல்லாம தனக்கு தானே ஒரு ராணியா இருப்பாங்க. செல்ஃப் சஃபிசியன்டா இருப்பாங்க. ரொம்பவே அமைதியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள பயங்கர சக்தியோட இருப்பாங்க. மத்தவங்க இவங்கள பாராட்டணும் அப்படின்றத எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தன்னுடைய சந்தோஷம் ரொம்பவே முக்கியம். இவங்க கூட்டத்துல ஒருத்தரா இல்லாம தன்னோட ரூட்ல ரொம்ப அமைதியா போறவங்க. நீங்க ஒரு சிக்மா பெண்ணா? இப்ப தெரிஞ்சுதா இதுல நீங்க எந்த வகை தேவதைன்னு? இதுல நீங்க ஏதாவது ஒரு வகை தேவதையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. 2-3 வகை சேர்ந்த கலவையாகவும் நீங்க இருக்கலாம். அதுல தப்பு இல்ல. இதுல முக்கியமானது நீங்க யாரு அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நீங்க எந்த டைப்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.